ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்மளோட சேனலில் நிறைய நியூஸ் சீரீஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா நியூஸ் டாக்கிஸ், எடிட்டோரியல் அனாலிசிஸ் அந்த மாதிரி. அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி ஒரு நியூஸ் சீரீஸ் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஆர்பிஐ சர்க்குலர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒவ்வொரு மாதமும் ஓகேவா எவ்ரி மந்த் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்குலர்ஸை வந்து என்ன செய்வாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்க்குலர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சர்க்குலரை. ஸோ அதை ஒவ்வொரு மாதமும் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணுவாங்க. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, இந்த செஷன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்கிங் எக்ஸாம்ஸுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால அப்படின்னா கரண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட அவேர்னஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் த ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் ஆன் ஆகஸ்ட் மந்த். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸை மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரேட் செட்டில்மெண்ட் இன் ருப்பீஸ். ஓகேவா? எஸ்ஆர்விஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எஸ்ஆர்விஏ இஸ் நத்திங் பட் ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருந்துச்சு. பட் இப்போ ஆர்பிஐ என்ன அலோவ் பண்ணிட்டாங்கன்னா ஃபாரின் பேங்க்ஸ் என்ன பண்ணிக்கலாம், they can open special wastro accounts, rupee wastro accounts without any prior approval வித் தி ஆர்பிஐ அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட்ல அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ருப்பியை வந்து நம்ம குளோபல் ட்ரேடுக்கு வந்து என்ன செய்யலாம், ப்ரொமோட் பண்ணலாம். எதனால இப்போ ப்ரியார் அப்ரூவல் வேணும் அப்படின்னா தே ஷுட் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் தே நீட் டு ஸ்பெண்ட் சம்திங். அப்படிங்கிறப்போ இந்த டைம் எனக்கு என்ன தேவையில்லை, எந்த ஒரு ப்ரியார் அப்ரூவலும் எனக்கு தேவையில்லை. இஃப் தே வாண்ட் அப்படின்னா தே கேன் ஓப்பன். அப்படிங்கிற பட்சத்தில் இட் வில் டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ் சம் பிஸ்னஸ் இன்டு இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டோட மோட்டோ. ஓகேவா? இதை பேங்க் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக அவங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் வில் டெஃபினெட்லி சப்போர்ட்ஸ் தி ருப்பி இன்டர்நேஷ்னலைசேஷன். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ருப்பியை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன பண்ணலான்னா அவங்க யூஎஸ் டாலர்ஸ்க்கு பதிலாக அவங்க ஐஎன்ஆர்லேயே அவங்க வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், நமக்கு கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து பூஸ்ட் பண்ணும் இந்தியன் ருப்பீஸில். இது எனக்கு கண்டிப்பாக ருப்பி இன்டர்நேஷ்னலைசேஷன் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்தியன் பேங்க்ஸ் கூட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, ட்ரேடை செட்டில் பண்ணுறதுக்கு இந்தியன் மணியில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அதுதான் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு யூஎஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஆர்விஏ தட் இஸ் ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை எஸ்பிஐ கூட ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து ரைஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணுறப்போ பேமெண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், டாலர்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ருப்பீஸாக கொடுக்கறது மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ருப்பீஸை நம்ம குளோபல் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதை பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் இல்லாமையே அவங்க என்ன பண்ணிக்கலாம், பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் that released in August month. ஓகேவா? நமக்கு ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்தியன் பேங்க்ல இந்தியாவில் ஃபாரின் பேங்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை தான் நம்ம ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இதில் ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறப்போ அந்த எஸ்ஆர்விஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேமெண்ட்டை வந்து ஐஎன்ஆர்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சிம்பிளிஃபைங் கிளைம் ஃபார் டிகீஸ்ட் பர்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லாக்கர். இப்போ ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியில லாக்கர் வச்சிருக்கிறாங்க இல்லை அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு பேப்பர் ஒர்க், லென்த்தியான பேப்பர் ஒர்க் இருக்கும். அந்த டெபாசிட் அல்லது லாக்கர் அக்சஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு நியூ ரூல் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா they are going to make the process வெரி சிம்பிள், அதே மாதிரி ரொம்ப யூனிஃபார்மாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இதோடைய இம்பாக்ட் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட லீகல் ஹையர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அக்சஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் வில் டெஃபினெட்லி ப்ரொமோட் தி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி மூவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கைட்லைனோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், சிம்பிளிஃபைடு பாயிண்ட் அப்படின்னா அது மட்டும்தான். ஓகேவா? தென் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மல்டிலிங்குவல் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கிரிவன்ஸ் ரெட்ரஸல். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதாவது எஸ்எம்எஸ், இமெயில்ஸ், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன் இது எல்லாமே லோக்கல் லாங்குவேஜஸ்லேயும் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும், லோக்கல் லாங்குவேஜ் தட் இஸ் தமிழில் கூட என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும், தெலுங்குல ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லோக்கல் லாங்குவேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் மல்டிலிங்குவல் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கிரிவன்ஸ் ரெட்ரஸல். ஓகேவா? இப்போது ஒன்றும் கிடையாதுப்பா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பேங்க்ல நான் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் என்னோட இமெயில் ஐடிக்கோ எஸ்எம்எஸ்க்கோ என்ன வரும் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயில் வரும். அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து இஃப் ஐ பிலாங்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னா ஐ ஷுட் ரிசீவ் தி இமெயில் இன் தமிழ் லாங்குவேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து எதுக்காக அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்க, ரிமோட் ஏரியாஸில் இருக்கிறவங்க கூட அந்த பேங்கிங் சர்வீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் வில் டெஃபினெட்லி ப்ரொமோட் தி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டோட இன்டைரக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னா எதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா அதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது, சரிங்களா? அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரையுமே என்ன பண்றது, ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பீப்புளை வந்து பேங்கிங் சர்வீஸ்குள்ள இன்வால்வ் பண்றது தான் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். கண்டிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிராஃப்ட் ரூல்ஸ் ஆன் கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க். ஓகேவா? ஸோ டிராஃப்ட் ரூல்ஸ் ஆன் கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் அப்படிங்கிறப்போ இதுல என்ன அப்படின்னா அந்த பேசல் நார்ம்ஸை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து எனக்கு ரூல்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் திங்ஸ் இன்வால்வ்ஸ் இன் பேசல் நார்ம்ஸ். ஸோ பேசல் நார்ம்ஸ் அப்படிங்கிறப்போ பேங்க் வந்து திவால் ஆகக்கூடாது, ஃபினான்ஷியலி தே ஷுட் பி இன் செக்யூர் நேச்சர் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு நார்ம்ஸ் தான். அதில் ஆர்பிஐ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பேசல் 3 ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு நியூ டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பேங்க் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைனை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக டிரைவ் பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பிக் பேங்க்ஸ் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டிராஃப்ட் சர்க்குலர் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் எட் ஃபைனலைஸ்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் டிராஃப்ட் சர்க்குலர் எதை சொல்ல வருது அப்படின்னா எப்படி ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் பேசல் நார்ம் 3 அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் எட் ஃபைனலைஸ்ட். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ கவுண்டர் பார்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதர் பார்ட்டி. ஓகேவா? அப்போ இந்த ஃபினான்ஷியல் டீல்ல வந்து ஏதாவது பே பண்ணாம போயிட்டாங்க இன்னொரு பார்ட்டி அப்படிங்கிறப்போ அது மூலமா ஏற்படுற ரிஸ்க் தான் கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இப்போ எஸ்பிஐல வந்து என்ன பண்றாங்கன்னா எஸ்பிஐ பேங்க் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஐசிஐசிஐ கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்றாங்க. ஆனால் ஐசிஐசிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பேமெண்ட்டை பே பண்ண ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பிஐ வந்து என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக நீங்கள் இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு வட்டி கடைக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குறீங்க. அப்போது அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாரு, கடனை திருப்பி கொடுக்க விட்டுட்டாரு அப்படின்னா உங்களை தானே வந்து பிடிப்பாங்க. அப்போ யூ ஆர் ஃபேஸிங் கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க். தட் இஸ் கால்ட் திஸ் பர்டிகுலர் திங். அதில் டிராஃப்ட் ரூல்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஆர்பிஐ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? சிம்பிள் அஸ் இட் இஸ். அவ்வளோதான். அடுத்து மானிட்டரி பாலிசி. ஓகேவா?
மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லி வர்றப்போ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ரெப்போ ரேட் என்ன பண்ணிட்டாங்க 5.5 அப்படின்னு சொல்லி அன்சேஞ்ச்டாக தான் வச்சிருக்காங்க. ஆர்பிஐ எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுக்கணும். எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், க்ரோத் அவுட்லுக் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டியோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? So in this video we have discussed 5 important circulars from RBI, that is nothing but SRVA. அது மூலமா என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடை வந்து நம்ம ஐஎன்ஆர்ல பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ரூவலும் எனக்கு தேவையில்லை, ப்ரியோர் அப்ரூவல் தேவையில்லை. அதே மாதிரி கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஃபார் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லாக்கர்ஸ். அண்ட் மல்டிலிங்குவல் கம்யூனிகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இன் ஆர்டர் டு ப்ரமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசல் 3 ரிஸ்க் கைட்லைன்ஸுக்கான டிராஃப்ட் ரூல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ரெப்போ ரேட்டை அன்சேஞ்சாக வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். எஸ்ஆர்விஏனா என்ன, வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்ன, அகெயின் ரெப்போ ரேட்னா என்னதுப்பா, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மணியை வந்து லென் பண்ணுவாங்க ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். அதுதான் என்ன அப்படின்னா எனக்கு ரெப்போ ரேட். ஓகேவா? இப்போதைக்கு 5.5 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பேசல் நார்ம் 3 அப்படிங்கிறப்போ இட் இஸ் இன்டர்நேஷனல் பேங்கிங் ரூல். எதுக்காகனா பேங்க் எப்பயுமே எப்படி இருக்கணும், ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், வெல் கேபிட்டலைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த பேசல் நார்ம் 3. அடுத்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், தட் இஸ் நத்திங் பட் to provide banking services to all sections of the society, especially they are focusing on rural and poor people. சரிங்களா? So this is all about this video. Hope this session is useful. கண்டிப்பாக இந்த மாதிரி செஷன்ஸ் கொண்டு வர்றப்போ பேங்கிங் டேர்ம்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேடி தேடி போய் படிக்க வேணாம். இன் ஷார்ட்டாக நம்ம என்னென்ன ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.